ஹாய் கைஸ், வெல்கம் பேக். இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ப்ராடக்ட்டோட வந்திருக்கோம். ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா ஆன்டி ஸ்போர்ட்ஸோட G100 அப்படின்ற ஒரு ஜாய்ஸ்டிக் வந்து ரிவ்யூ வந்து பார்த்துருக்கீங்க. ஆல்மோஸ்ட் ஒரு 2 to 3 years ஆச்சுன்னு நினைக்கிறேன் ஜாய்ஸ்டிக் ரிவ்யூ பண்ணி. ஸோ அந்த ஜாய்ஸ்டிக் வந்து அடுத்த மாடல் தான் G10ன்ற இந்த மாடல். இதில் என்ன டிஃப்ரென்ஸ்னு கேட்டிங்கன்னா, இந்த கலர் மட்டும் தான் எனக்கு டிஃப்ரென்ஸ் எனக்கு தெரிஞ்சு. பெருசாக எனக்கு வந்து பெருசாக டிஃப்ரென்ஸ் எதுவும் தெரியல. அண்ட் தென் இதில் RGB லைட்லாம் மிஸ்ஸிங் ஆகுது. ஸோ அந்த சீரீஸில் வந்து நமக்கு ஒரு ரெட் லைட் இருக்கும். ஸோ சூப்பரான ஒரு ஃபீல் வந்துடும். இதில் அந்த ஒரு இது மட்டும் மிஸ்ஸிங். மற்றபடி ஒரு சூப்பரான ஒரு தரமான ஒரு கண்ட்ரோலர் தான். ஸோ கண்ட்ரோலை பொறுத்த வரைக்கும் நம்ம எப்படி வந்து வாங்குவோம்னா, ப்ளகின் பண்ணிட்டு ப்ளே பண்ணுற மாதிரி தான் வந்து வாங்குவோம். ஸோ நம்ம நார்மலாக வந்து ஒரு 400லையோ இல்லை பிலோ 500க்குள்ளே வர்றப்ப இந்த மாதிரி வந்து எதிர்பார்க்க முடியாது. ஸோ ப்ளகின் பண்ணிவிட்டு இதில் வந்து ப்ளே பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் PS3க்கும் சப்போர்ட் இருக்குது, ஆண்ட்ராய்டுக்குமே சப்போர்ட் இருக்குது, அண்ட் தென் பிசிக்குமே வந்து சப்போர்ட் இருக்குது. நான் ஃபோனில் வந்து ப்ளகின் பண்ணி பார்த்தேன். ஸோ ஏதாவது ஒரு எமுலேட்டர் யூஸ் பண்ணிட்டு நம்ம பட்டன்ஸ் மட்டும் யூஸ் பண்ணிட்டு நம்ம ஈஸியாக வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து ஒரு 360 ஜாய்ஸ்டிக் வந்து கொடுத்துருக்காங்க 2 சைடும். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம இன்னும் ஃபீச்சர்ஸ் என்னென்ன இருக்குன்ட்டு போக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அன்பாக்சிங் ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் அன்பாக்சிங் பண்ணிடலாம். ஓகே, பாக்ஸ் ஓப்பன் பண்ணால் இதில் நமக்கு டிரைவருக்கான இன்ஸ்டாலேஷன் இருக்குது. டிரைவ் பெருசாக நம்ம இன்ஸ்டால் பண்ண வேண்டிய வேலை இருக்காது. சப்போஸ் பழைய பிசியாக இருக்கட்டும், எதனா ஒரு லோ எண்டட் பிசியாக இருந்தால் அவங்களுக்கு வந்து இது கண்டிப்பாக வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் தென் நம்ம ஃபோனில் எப்படி யூஸ் பண்ணலாம், ப்ளே ஸ்டேஷனுக்கு எப்படி இன்ஸ்டாலேஷன் பண்ணணும், எல்லாமே வந்து இதில் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இதுக்கு ஒரு வாரண்ட்டி கார்டுமே வந்து இருக்குது. எத்தனை மந்த்து எத்தனை இயர் அப்படின்றதெல்லாம் வந்து நம்ம ஸ்கேன் பண்ணி தான் வந்து பார்க்கணும். ஸோ வாரண்ட்டி கார்டு வந்துருக்கு ஆன்டி ஸ்போர்ட்ஸ்லேருந்து. கண்டிப்பாக வந்து ஆன்டி ஸ்போர்ட்ஸில் வந்து கேமிங்க்குன்னு தனியாக வந்து தரமாக செய்வாங்க. நெக்ஸ்ட்டு இது ஃபோனில் வந்து ப்ளகின் பண்ணுறதுக்கு அவங்களே வந்து கொடுத்துட்டாங்க கேபிள் C-Type to USB. ஸோ ஈஸியாக வந்து நம்ம அட்டாச் பண்ணிக்கலாம். அட்டாச் பண்ணி உங்களுக்கு நான் ப்ளே பண்ணி காட்டுறேன் அப்புறமா. நெக்ஸ்ட் நமக்கு ஜாய்ஸ்டிக் வருவோம். ஆக்சுவலாக இது பேர் ஜாய்ஸ்டிக் கிடையாது, கன்சோல் பண்ணுவாங்க. ஆக்சுவலாக ஜாய்ஸ்டிக்னு சொல்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது இருக்கு இல்லையா, இது பேர் தான் வந்து ஜாய்ஸ்டிக். இது பேர் 360 ஜாய்ஸ்டிக் சொல்லுவாங்க. 360 டிகிரிக்கு வந்து ரொட்டேட் பண்ணும். ஸோ இது ரெண்டுமே வந்து 360 டிகிரி ஜாய்ஸ்டிக். இது மொத்தமாக சொல்கிறப்ப இது வந்து ஒரு கேமிங் கன்சோல் தான் அப்படி சொல்லுவோம். ஓகேவா. நெக்ஸ்ட் இதில் வந்து பட்டன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா, இதில் வந்து நமக்கு லெஃப்ட் ரைட்டு மூவ் பண்ணுறது அதே சேம் ஸ்பெக்ஸ் வந்து இதுலேயும் வந்து வரும். நெக்ஸ்ட்டு இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வியூ அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு வந்து வந்துடும். இது வந்து நமக்கு அட்டாக்கு, ஜம்ப்பு எல்லாமே வந்து இந்த XY ஏபியில் வந்து வந்துடும். ஸோ இது இல்லாமல் நமக்கு வந்து ஸ்கொயர், ரெக்டாங்கிள் அப்படி வரும். ஸோ அந்த மாதிரி மெத்தடுமே இருக்குது. இது வந்து நமக்கு XYAB மெத்தடு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு இதுதான். அண்ட் தென் நமக்கு இங்கே வந்து பார்த்திங்கன்னா டர்போ, செலக்ட், ஹோம் மோடு கொடுத்திங்கன்னா நமக்கு ஹோமுக்கு வந்துடும் மொத்தமாகவே. ஸோ ஃபோனுக்கு வந்து இது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் தென் இங்கே வந்து ஸ்டார்ட் இருக்கும், ஸ்டார்ட்டு, கிளியர், இதெல்லாம் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நார்மலாக வர்ற ஃபீச்சர்ஸ் தான். அண்ட் தென் நமக்கு பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா அந்த ப்ராடக்ட்டோட ஸ்பெக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து நமக்கு ஒரிஜினலாக இல்லையான்றது அந்த சீரியல் நம்பர் செக் பண்ணி வந்து நீங்கள் செக் பண்ணிக்கலாம். அண்ட் தென் குவாலிட்டி டெஸ்ட் பண்ணுமே வந்து வரும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பாஸ் ஆன் குவாலிட்டி செக் 1 அப்படின்னு போட்டிருக்கோம். ஸோ குவாலிட்டி செக் பண்ணி தான் வந்து இந்த ப்ராடக்ட் எல்லாமே வந்து நம்ம கைக்கு வரும். அண்ட் தென் மேலே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு L1, R1 அப்படின்ற மாதிரி ட்ரிகர்ஸ் 4 ட்ரிகர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ZL, ZR அப்படின்னு கொடுத்துருக்காங்க இந்த ரெண்டுத்தையும். இது வந்து லெஃப்ட் ரைட்டுன்றதை நார்மலாக L6 போட்டுருக்காங்க. ஸோ இவ்வளோ தான் வந்து இதில் இருக்கக்கூடிய கீஸை பொறுத்த வரைக்கும். அண்ட் தென் லைட் இண்டிகேஷன் இங்கே 4 லைட் இருக்குது இல்லையா. ஸோ 4 லைட்டுமே எரியுமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஃபோனில் கனெக்ட் பண்ணுறப்ப கீழே இருக்கிற 2 எரியும், சிஸ்டத்தில் கனெக்ட் பண்ணுறப்ப மேலே இருக்கிற 2 எரியும். ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு இண்டிகேட் பண்ணுறதுக்கு லைட் இண்டிகேஷன்ஸ் வந்து இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா 2 வைப்ரேட்டர் மோட்டர் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த 2 இங்கே இருக்கு இல்லையா, இந்த 2த்துக்கும் வந்து வைப்ரேட்டர் மோட்டர் இருக்கும். எதனா நம்ம எஃபெக்டிவான கேம்ஸ் விளையாடுறப்ப, நம்ம ரெஸ்ட் பண்ணுறப்ப, இல்லைனா எங்கன்னா வந்து இப்போ கார் கேம் எடுத்துட்டிங்கன்னா நம்ம இதுன்னு எடிட் பண்ணல 2 சைடும். ஸோ அந்த டைம்லாம் நமக்கு லெஃப்ட்டில் அடிக்கிறப்ப லெஃப்ட் மோட்டர் வைப்ரேட் தெரியும், ரைட்டில் அடிக்கிறப்ப ரைட் மோட்டர் வைப்ரேட்ஸ்னு தெரியும். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு நல்ல ஒரு ஃபீச்சராக இருக்குது. அண்ட் தென் நமக்கு கேபிளுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு லென்த்தியான கேபிள் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இடையே இருந்தே விளாட்லாம். ஸோ ஒரு லென்த்தியான கேபிள் நல்ல குவாலிட்டியில் வந்து கொடுத்துருக்காங்க கேபிளும். ஸோ ஒரு 80 டிகிரி டெம்பரேச்சர் வரையும் தாங்கும் இந்த கேபிளை பொறுத்த வரைக்கும். ஸோ நல்ல ஒரு கேபிளாக வந்து கொடுத்துருக்காங்க. இந்த இடத்த மட்டும் நம்ம எதனா வந்து எக்ஸ்ட்ராவாக எதனா போட்டு யூஸ் பண்ணுறது நல்லது. இதுலேயுமே இந்த இடம் வீணாக வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மடக்கி வைப்போம் இல்லையா, ஸோ அந்த இடத்துல வீணாக வாய்ப்பு இருக்குது. ஸோ அதை மட்டும் வந்து பார்த்துங்க. ஓகே, மற்றதெல்லாம் நான் வந்து பிசியில் செட் பண்ணி நான் வந்து உங்களுக்கு கேம் ப்ளே பண்ணி காட்டுறேன். ஓகே, வரல மாறிங்களா பூஸ்ட் போட பூஸ்ட் இல்லை, ட்ரிஃப்ட் அடிக்க மாட்டேன். தெரியாதா ட்ரிஃப்ட் அடிக்க? பிரேக் அழுத்து லைட் அழிச்சிட்டு வரல, லைட் அழிச்சிட்டு
பிரேக்கை அழிச்சிட்டு வாழ மறுபடியும் எந்த சைடு ஆப்போசிட்டில் மாற்றி மாற்றி வச்சா ட்ரிப்டேஷனே போகும். ஆனால் வைப்ரேஷன் ஆன் பண்ணணும்டா, எப்படின்னு தெரியல. இந்த ஜாஸ்டிக்கோட வீடியோ ஃபுல்லாக வந்து பார்த்துருப்பேன்னு நினைக்கிறேன். இந்த ப்ராடக்ட் வந்து பிடிச்சிருந்துச்சுன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், செக் பண்ணி வாங்கிக்கோங்க. இதோட GP 100 மாடல் மாதிரி இருக்கும், அதோட லிங்க் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன், அதையும் வந்து செக் பண்ணி வாங்கிக்கோங்க. இந்த ப்ராடக்ட் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு கேமர்ஸ்க்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்டர் ஒரு 1000 வந்து வாங்கினா இந்த டைமில் வந்து வாங்கிடுங்க. ஏன்னா இதோட ப்ரைஸ் ஆக்சுவலாக வந்து 1500 அந்த மாதிரி வந்து வரும். இப்போ வந்து ப்ரைஸ் வந்து ரிடக்ஷன் ஆகிருக்கு. நான் நிறையா டைம் செக் பண்ணியிருக்கேன் ப்ரைஸு. ஸோ இப்போ வந்து கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. நீங்கள் வேணுன்றவங்க இப்போயே டிஸ்கிரிப்ஷன் செக் பண்ணி வந்து வாங்கிங்க. ஓகே, இது போல் இன்ட்ரெஸ்டிங்கான ப்ராடக்ட்டோட அடுத்த பார்க்கலாம். அது வரைக்கும் டாடா பாய்.